बाप के पास आओ, तुम डरते क्यों हो? அப்பா கிட்ட வாங்க, ஏன் பயப்படுறீங்க? कर्म करने के बाद आओ बाप के पास, देखो हमने बड़ी बहादुरी करी. அப்படி செயல்களை செஞ்சதுக்கு பிறகு வருதா, பாருங்க நான் எவ்வளவு பெரிய வீரமான வேலையை செஞ்சிருக்கேன்றது, செஞ்சிருக்கேன் என்ற விஷயம் சொல்றதுக்காக. அப்படி ஒண்ணும் சொல்லல. कर्म करने से पहले, செயல்களை செய்யறதுக்குன்னா முன்னாடி, कदम कदम पर श्रीमत लो. ஒவ்வொரு ஸ்டெப்ல கூட என்னன்னா ஸ்ரீமத்தை எடுத்துக்கோங்க. माने कोई भी कदम उठाओ कर्म करने का. அப்படின்னா எந்த செயல்கள் செய்யறதுக்காக கூடயும் நீங்க என்ன ஸ்டெப்பை வைக்கிறீங்க? तो बाप से पहले आकर के श्रीमत लो किया. அப்போ அப்பா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ரீமத்தை எடுத்துக்கோங்க. हम रॉन्ग तो नहीं करेंगे. நாம ராங் ஒன்னும் செய்யல இல்லையா? हमारा राइट कदम है. நம்மளோட ஸ்டெப் ரைட்டாக இருக்குதா, கரெக்டாக இருக்கா? गलत कदम तो नहीं है. தவறான இந்த ஸ்டெப் ஒன்னும் எடுக்கலையா? क्योंकि हम बड़े जैसा कर्म करेंगे बड़ों को देखकर. ஏன்னா நாம பெரியவங்க எப்படிப்பட்ட வேலைகளை செய்யறோமோ நம்மள பெரியவங்கள பார்த்து छोटे भी करने लग पड़े, वाइब्रेशन फैलते रहते हैं. சின்னவங்கள கூடயும் செய்யறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த வைப்ரேஷன்ஸ் பரவிட்டு இருக்கும். जो नए नए निकले हुए हैं कल के, இப்ப யாரு புது ஆத்மாக்கள் வந்திருக்காங்களோ நேத்து, उनके पास भी फट से वाइब्रेशन पहुंच जाता है. அவங்க கிட்டயும் டக்குன்னு இந்த வைப்ரேஷன்ஸ் போய் ரீச் ஆயிடுது, சேரிடுது. क्योंकि 63 जन्म की विकारों की रग पड़ी हुई है. ஏன்னா 63 ஜன்மங்கள்ல இருந்து விகாரத்தினோட அந்த பிராக்டிஸ் ஏற்பட்டிருக்குது. वो बात फट पकड़ लेंगे. அந்த விஷயத்தை டக்குன்னு பிடிச்சுப்பாங்க. बाप जो सच्ची बात बताना चाहता है, அப்பா என்ன உண்மையான விஷயத்தை சொல்லுறதுக்காக விருப்பப்படுறாங்க, वो नहीं बुद्धि में बैठेगी. அந்த விஷயம் புத்தில உட்காராது. उल्टा संकल्प फट से उनको वाइब्रेट हो जाएगा. எப்படின்னா தலைகீழான சங்கல்பங்கள் என்ன இருக்குதோ அது டக்குன்னு அவங்களுக்கு வைப்ரேட் ஆயிடும். ऐसी कोई एक्ट नहीं करना जो संसार में लंपट और वैश्या साबित हो जाओ. அப்படிப்பட்ட எந்த ஆக்ட் கூடயும் செய்யாதீங்க. எப்படின்னா உலகத்துக்கு முன்னாடி லம்பட்னா பெண்களுக்கு பின்னாடி சுத்தக்கூடியவங்க. இந்த லம்பட் இல்லைன்னா வைஷ்யா ஆக நிரூபிக்கிற போல ஆகாதீங்க, நிரூபண ஆகிற போல ஆகாதீங்க.